ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். நம்ம இப்போ என்ன ஸ்டாண்டர்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 26 விச் இஸ் இன்டான்ஜிபிள் அசெட். ஸோ இதோட பிக் பிக்சர் என்ன, இதோட ஓவரால் வியூ என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு இன்டான்ஜிபிள் அசெட் என்ன கண்டிஷன்ஸ் மெட் பண்ணால் அது வந்து இன்டான்ஜிபிள் அசெட். அடுத்தது வந்து ரிசர்ச் ஃபேஸ், அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் ஃபேஸ். ரிசர்ச் ஃபேஸ்னால் என்ன வந்து நம்மளுக்கு அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட், டெவலப்மெண்ட் ஃபேஸ்னால் என்ன வந்து நம்மளுக்கு அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்படி வந்து டேஞ்சிபிள் அசெட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டிப்ரிசியேஷன் ஒரு விஷயம் இருக்குது. அது மாதிரி இன்டான்ஜிபிள் பொறுத்த வரைக்கும் அதை பேர் அமார்டைசேஷன் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அமார்டைசேஷன். ஸோ இதை எப்படி நம்ம வந்து டிரைவ் பண்ணணும் ஒரு இன்டான்ஜிபிள் அசெட்டுக்கு அப்படின்னு தான். ஸோ இந்த 4 திங்ஸ் தான் வந்து கோரான ஏரியா. ஸோ இந்த 4 திங்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த என்டையரான அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ஓவர். ஸோ பார்க்கலாமா? ஓகே கைஸ், ஸோ இட்ஸ் கோயிங் டு தி வீடியோ. ஓகே, நான் சிம்பிளாக சொல்கிறேன். இப்போது நான் ஒரு டேட்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு இன்டான்ஜிபிள் அசெட், அதை எப்படி சொல்லலாம்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர், ஓகே, நான் இப்போ வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்கேன். என்ன பண்ணுறேன்? டெவலப் பண்ணிகிட்ருக்கேன். அது எப்படின்னா அது நல்லா வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சில செலவுலாம் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? இது அப்படியே என்ன ஆகுது? 1 இயருக்கு போகுது. இப்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட் டேட்டும் வருது. ஸோ நான் இதுக்காக எவ்வளோ ஒட்டு மொத்தமாக செலவு பண்ணியிருக்கேன்? என்னது எவ்வளோ ஒட்டு மொத்தமாக செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1 lakh rupees செலவு பண்ணியிருக்கேன். எவ்வளோ? 1 lakh rupees. எதுக்கு? இந்த சாஃப்ட்வேருக்கு டோட்டலாக அதோட ஸ்டார்டிங் பீரியட்லேருந்து டோட்டலாக என்ன பண்ணியிருக்கேன்? 1 lakh rupees செலவு பண்ணியிருக்கேன். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா குறிப்பிட்ட நாள் கழிச்சு நான் செலவு பண்ணிட்டே இருக்கேன் டெய்லியும். பட் இந்த இயரோட ஸ்டார்ட் ஆகி ஒரு குறிப்பிட்ட நாள் கழிச்சு எனக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டிப்பாக இதனால என்னது ஃப்யூச்சரில் பெனிஃபிட் இருக்குன்னு தெரியுது. ரெண்டாவதாக என்னதுன்னா இதோட காஸ்ட் என்னால் ரிலையபிளாக மெஷர் பண்ண முடியுது அப்படின்னு எனக்கு தெரியுது. என்னைக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் பேலன்ஸ் ஷீட் 31 1 Jan. ஓகே, ஸோ 1 Jan அன்னைக்கு எனக்கு தெரியுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போது நான் சொன்னேன்ல, இது ரெண்டு தான் என்னது அப்படின்னா இன்டான்ஜிபிள் அசெட்டை ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய கண்டிஷன். ஸோ ஒரு ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்டும் அந்த காஸ்ட் என்னால் ரிலையபிளாக மெஷர் பண்ண முடிஞ்சுதுன்னு தெரிஞ்சால் அது என்னது? இன்டான்ஜிபிள் அசெட். அப்போது ஒரு இன்டான்ஜிபிள் அசெட்டை அவங்க ஒரு இவ்வளோ எக்ஸ்பென்சஸ் போட்டு பண்ணுறப்போ இவ்வளோ நாளாக நான் பண்ண செலவு எல்லாமே, அதாவது இன்டான்ஜிபிள் அசெட்டுன்னு தெரியறதுக்கு முன்னாடி நான் பண்ண செலவு எல்லாமே நான் என்ன பண்ணணும்? எக்ஸ்பென்ஸ் பண்ணணும். பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு எக்ஸ்பென்ஸ் பண்ணணும். இப்போ ஒன்ஸ் இன்டான்ஜிபிள் அசெட் எனக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த இன்டான்ஜிபிள் அசெட் கண்டிஷன் வந்து மெட் ஆயிடுச்சு, அப்போ 1 Januaryலேருந்து நான் அதை என்ன பண்ணலாம்? இன்டான்ஜிபிள் அசெட்டாக என்ன பண்ணலாம்? கேபிட்டலைஸ் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? கேபிட்டலைஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் மாதிரி சொல்கிறேன். ஓகேவா? இப்போது ஹனி லிமிடெட் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ப்ரொடக்ஷன் மெத்தட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க, ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த ப்ரொடக்ஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணால் இதுக்கப்புறம் ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க? அதை வந்து பண்ணுறாங்க. ஸோ அது மொத்தமாக அந்த ப்ரொடக்ஷன் மெத்தடுக்கு வந்து 31 March அப்போ அவங்களுக்கு என்ன அமௌண்ட் கிடச்சிருக்கு அப்படின்னா 98 lakh. எவ்வளோ? 98 lakh. பட் 1 January அன்னைக்கு அதே மாதிரி 1 January அன்னைக்கு என்ன தெரியுது அப்படின்னா இது AS 26 கண்டிஷன்லாம் மெட் ஆயிடுச்சு அப்படின்னு தெரியுது. ஓகேவா? ஓகே, அது வரைக்கும் அவங்க அதுக்கு முன்னாடி என்ன எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா 68 lakh போட்டிருக்காங்க. எவ்வளோ? 68 lakh. இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா மொத்த எக்ஸ்பென்சஸ் 98, அதில் பிஎன்எலுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது 68 lakh. இதை நம்ம எக்ஸ்பென்ஸாக நம்ம ட்ரீட் பண்ணணும். இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? இந்த எக்ஸ்பென்ஸ் மொத்த எக்ஸ்பென்ஸில் 68 வந்து பிஎன்எலுக்கு போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 30 lakh இருக்குமா? அதுதான் என்னது? நம்ம கேபிட்டலைஸ் பண்ண வேண்டிய அமௌண்ட்டு. அதுதான் நம்ம என்ன பண்ணணும்? கேரிங் வேல்யூவில் இன்டான்ஜிபிள் அசெட் கீழே நம்ம என்ன பண்ணணும்? கேபிட்டலைஸ் பண்ணணும், ரெகக்னைஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகேடா. ஸோ அப்போ இந்த எக்ஸ்பென்ஸ் பண்ணுறோம்ல, இதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ரிசர்ச் ஃபேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது இன்னும் இன்டான்ஜிபிள் அசெட்டை வந்து என்ன ஆகலை? மெட் ஆகலை. அப்போ அது வரைக்கும் என்னதுன்னா ரிசர்ச் ஃபேஸ். இந்த மாதிரி இன்டான்ஜிபிள் அசெட்டோடைய கண்டிஷன் வந்து மெட் ஆகிடுச்சு அப்படிங்கிறப்போ அது என்ன சொல்கிறாங்க? டெவலப்மெண்ட் ஃபேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த டெவலப்மெண்ட் ஃபேஸ்லையுமே நான் இப்போ சொன்னது ரெண்டுமே பேசிக் காமன் கண்டிஷன்ஸ் தான். இன்னும் வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்டான்ஜிபிள் அசெட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 ஃபேஸ், ரிசர்ச் ஃபேஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபேஸ். ரிசர்ச் ஃபேஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபேஸ் நான் சொன்னேன்ல. ஸோ டு ரெகக்னைஸ் நம்மளுக்கு ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட் இருக்கணும், காஸ்ட்டு ரிலேபிளாக மெஷர் பண்ண முடியணும். ஸோ அப்போ தான் இது என்னது? இன்டான்ஜிபிள் அசெட். பட் அதுக்கு முன்னாடி நடக்கிற எல்லா எக்ஸ்பென்சஸும் என்னது? நம்ம
ரிசர்ச் ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ ரிசர்ச் ஃபேஸில் ஜஸ்ட்டு அந்த நாலேஜை அவங்க என்ன பண்ணுறாங்க, அக்வயர் பண்ணுறாங்க. ஜஸ்ட் இந்த அக்வசிஷன் ஆஃப் நாலேஜ் தான் என்ன சொல்கிறாங்க, ரிசர்ச் ஃபேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது நம்மளுக்கு இன்னும் அந்த நாலேஜ் அக்வசிஷனில் தான் இருந்துகிட்டு இருக்கு. நம்ம இன்னும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு பண்ணுற செலவு எல்லாமே என்ன தான், எக்ஸ்பென்ஸ் தான். ஸோ அதை என்ன பண்ணணும், நம்ம எக்ஸ்பென்ஸ் ஆஃப் த ஸ்டேட். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் ரிலேட்டட் டு மார்க்கெட்டிங், அட்வர்டைசிங், ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் இது எல்லாமே என்ன சொல்கிறாங்க, என்டையராக அது எக்ஸ்பென்சஸ் தான். அதை நம்ம பிஎன்எல்ல டெபிட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே. இப்போது நம்ம டெவலப்மெண்ட் ஃபேஸ்ன்னு வந்தோம்னா அந்த நாலேஜை அக்வயர் பண்ணாங்கல்ல அதெல்லாம் அப்ளை பண்ணுறது தான் என்னது, டெவலப்மெண்ட் ஃபேஸு. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், கேபிட்டலைஸ் பண்ணுறோம். அதுவும் எப்போ, இந்த கண்டிஷன்லாம் மெட்டானா அஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி காஸ்ட் ரிலேபிளாக இருக்கணும், அண்ட் தென் ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட் இருக்கணும். அதுக்கப்புறம் அதை கமர்ஷியலாக யூஸ் பண்ணணும். இது கமர்ஷியலாக பப்ளிக்கிட்ட கொடுத்து அதை யூஸ் பண்ண வைக்கணும். ஓகேவா? கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறதுக்கான இன்டென்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து டெக்னிக்கல் ரிசோர்ஸஸ் அண்ட் தென் டெக்னாலஜிக்கல் ரிசோர்ஸஸ், ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் இதுக்கான அவைலபிலிட்டி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதில் யூஸ் பண்ண முடியணும், சேல் பண்ண முடியணும். இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு கண்டிஷன் என்னென்னா டெக்னிக்கலி ஃபிசிபிள் ஆர் ப்ரூவ்ட். ஓகேவா? இந்த டெக்னிக்கலி ஃபிசிபிள் அப்படிங்கிற ஒரு வேர்டு எதை குறிக்குது அப்படின்னா நம்ம டெக்னாலஜிக்கலாக அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு எந்த ஒரு பேரியரும் இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் ரொம்ப வந்து டீப்பாக வந்து நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி வேர்டெல்லாம் நம்மளுக்கு என்ன கொஷினில் வந்து கீவேர்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கண்டிஷன் வந்து மெட் ஆகுது, இல்லை வந்து இன்டான்ஜிபிள் அசெட் வந்து மெட் ஆகுது அப்படின்னு டேரெக்டாகவே கொடுத்துருவாங்க. ஸோ மெட் ஆகுதுன்னா என்னது, டெவலப்மெண்ட் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு ஒரு தாப். அது என்ன பண்ணணும், நம்ம கேபிட்டலைஸ் பண்ணணும். ஓகேவா? டன். ஸோ இப்போது காஸ்ட் ரிலேபிளாக மெஷர் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ அந்த காஸ்ட்டை நம்ம எப்படி வந்து நம்ம டெரைவ் பண்ணுறது அப்படின்னா, ஸோ அதை பர்ச்சேஸ் பண்ணுது, இம்போர்ட் டியூட்டிஸ், டாக்ஸஸ், ஓகே இதெல்லாமே என்னது, அதர் தேன் ரெக்கவரபிளாக இருக்குது. இந்த மாதிரி ரீஃபண்டெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், லெஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் தான் போடணும். அதுக்கப்புறம் டேரெக்டாக என்னென்னலாம் எக்ஸ்பென்சஸ் இதில் வந்து அட்ரிபியூட் ஆகுது, ப்ரொஃபஷனல் ஃபீஸஸ் அண்ட் லீகல் ஃபீஸஸ் இதெல்லாமே நம்ம என்ன பண்ணணும், காஸ்ட்டில் ஆட் பண்ணணும். ட்ரேட் டிஸ்கவுண்ட், ரிபேட்டு இதெல்லாம் என்ன பண்ணணும், லெஸ் பண்ணணும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து இந்த காஸ்ட்டை வந்து நம்ம ரிலேபிளாக மெஷர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகே டன். இப்போது நம்மளுக்கு வந்து ஒரு சில கன்ஃபியூஷன் வருது. என்னென்னா நம்மளுக்கு வந்து இந்த இன்டான்ஜிபிள் அசட் வந்து இந்த மாதிரி டெவலப் பண்ணுறாங்களே சொல்லி, ஸோ இது ரிசர்ச் ஃபேஸில் இருக்கா, டெவலப்மெண்ட் ஃபேஸாக இருக்கலாம், நம்மளால் டிஸ்டிங்விஷ் பண்ண முடியல அப்படின்னா நம்ம அதை எப்படி ட்ரீட் பண்ணணும், ரிசர்ச் ஃபேஸாக தான் ட்ரீட் பண்ணி எக்ஸ்பென்ஸில் தான் போடணும். எப்போவுமே என்ன பண்ணக்கூடாது, கேபிட்டலைஸ் பண்ண முடியாது. ஒன்ஸ் இன்டான்ஜிபிள் அசட் கண்டிஷன்ஸ் மெட் ஆனால் மட்டும்தான் என்னது, கேபிட்டலைசேஷன். இந்த மாதிரி எப்போ வந்து நம்ம அதை ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, என்னைக்கு ஆக்சுவலாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, இன்னைக்கு ஆக்சுவலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ நம்ம அன்றைக்கி தான் என்ன பண்ணணும், ரெகக்னைஸ் பண்ணணும். சம்டைம்ஸ் வந்து கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி வந்து ஒர்க் இன்றைக்கி தான் ஸ்டார்டடு, இன்றைக்கி தான் ஓப்பன்டு, ஆக்சுவலி இன்றைக்கி தான் வந்து அவங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாங்க, இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. பட் நம்மளுக்கு அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. டேட் ஆன் விச் ஆக்சுவலி இம்ப்ளிமெண்டட் அதுதான் வந்து முக்கியம். அன்றைக்கி தான் நம்ம என்ன பண்ணணும், ரெகக்னைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இனிஷியல் ரெகக்னிஷன் நான் சொன்னேன்ல, காஸ்ட். ஸோ காஸ்ட் எப்போவுமே என்னது, இந்த மாதிரி ரீஃபண்ட்லாம் இருந்ததுன்னா நம்ம லெஸ் பண்ணி போட்டுக்கணும். அண்ட் தென் இந்த மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் பீரியடில் இருக்கிறப்போ, என்னது இம்ப்ளிமெண்டேஷன் பீரியடில் இருக்கப்போ நம்ம அதை எப்படி வந்து போடணும். ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது ரிசர்ச் ஃபேஸ் நடந்துகிட்ருக்கு, இன்டான்ஜிபிள் அசெட் கண்டிஷன் மெட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது அவங்க என்ன பண்ணணும், கேபிட்டலைஸ் பண்ணணும். பட் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் நடந்துட்டு தான் இருக்குது, அதாவது அந்த அப்ளிகேஷன் நடத்திக்கிட்டு தான் இருக்குது அந்த டெவலப்மெண்ட் ஃபேஸில். எப்படி அதை கேபிட்டலைஸ் பண்ணுவாங்க, ஆனால் இன்னும் இன்டான்ஜிபிள் அசெட்டாக ஆகலை, அது கண்டிஷன் மெட் ஆச்சு, பட் இன்னும் அது கேபிட்டலைஸ் பண்ணலை. பட் அது வரைக்கும் அது இம்ப்ளிமெண்டேஷனில் தான் இருக்குது. ஸோ அப்போ அது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம ஒரு ஐட்டம் படிச்சிருப்போம், இன்டான்ஜிபிள் அசெட் அண்டர் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு வேர்ட் படிச்சிருக்கோமா. ஸோ அதை நம்ம எங்கே கேபிட்டலைஸ் பண்ண சொல்கிறாங்க, இந்த ஹெட்டுக்கு கீழே என்ன பண்ணணும், கேபிட்டலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சி இன்டான்ஜிபிள் அசெட் அண்டர் டெவலப்மெண்ட். ஓகே, இப்போ கம்மிங் டு த ஃபைனல் கோர் பார்ட் விச் இஸ் அமார்டைசேஷன். இங்கே தான் வந்து நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஓகேவா? அமார்டைசேஷன் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலி ஒரே ஒரு சம்மு அதை சால்வ் பண்ணிட்டோன்னா என்டையராக வந்து நம்மளுக்கு வேலையே முடிஞ்சிடும். அந்த ஒரு சம் நம்ம சால்வ் பண்ணி பார்த்துட்டாவே இட்ஸ் ஓவர். ஸோ நான் இப்போ வந்து 2 சம்ஸ் ஓவரலாக சொல்கிறேன். அந்த சம்ஸை வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு சம் என்ன அப்படின்னா, இது வந்து நார்மலாக அந்த ரிசர்ச் ஃபேஸ், டெவலப்மெண்ட் ஃபேஸ் அதுக்குள்ளது. ஓகேவா? ஸோ இது வந்து நான் சொல்கிறேன். இது என்னென்னா ஒரு ஆர்டிபி சம் இருக்குது ஆக்சுவலாக. இது ஆனால் புக்லேயும் நம்மளுக்கு வந்து லாஸ்ட்டு சம்மாக இருக்குது. ஓகே, இந்த மாதிரி வந்து ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 அப்படின்லாம் இருக்கும்.
அவங்க என்ன ஆக்சுவலாக பண்ணியிருப்பாங்க இதில் அப்படின்னா, ஃபேஸ் 1லேருந்து இந்த மாதிரி வந்து ஃபேஸ் 2 வரைக்கும் இந்த மாதிரி ரிசர்ச்சில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ரிசர்ச்சில் இருந்தால் என்னது, நம்ம அதை எக்ஸ்பென்ஸ் பண்ணணும். திரும்ப வந்து இந்த மாதிரி ஃபேஸ் 3, ஃபேஸ் 4, ஃபேஸ் 5லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து இன்டான்ஜிபிள் அசட்டோட கண்டிஷன் வந்து மெட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அடுத்த 3 ஃபேஸ்க்கு என்னது, நம்ம அதை கேபிட்டலைஸ் பண்ணணும். கரெக்டாக இந்த 6th ஃபேஸில் திடீர்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேக்கிங்னு கொடுத்துருவாங்க. அதாவது டெவலப்மெண்ட் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் திரும்பவும் பேக்கிங்க்கு வருவாங்க. பேக்கிங் நம்ம கேபிட்டலைஸ் பண்ணணும். ஆக்சுவலாக அது எதோடது, AS2ஓடது. ஸோ அப்போ அதை என்ன பண்ணுவோம், நம்ம AS2 படிங்கன்னா அதை இது பண்ணுவோம், ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சம் இருக்கும். இது வந்து நார்மலாக புக்கில் உள்ள சம். இந்த சம்மை எப்படி வந்து இன்னும் ஆல்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன்னொரு ஒரு ஹெட்டை கொடுத்து இந்த மாதிரி டூப்ளிகேஷன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதுவும் என்னதான், கேபிட்டலைசேஷன் அந்த டெவலப்மெண்ட் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் நடக்கிறது. ஸோ அப்போ இது எல்லாமே என்னதான், நம்ம எக்ஸ்பென்ஸ் தான் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இடையில நியூவாக கொடுக்குறனால நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. டெவலப்மெண்ட் ஃபேஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த வர பேக்கிங் டூப்ளிகேஷன்லாம் கூட என்னதான், எக்ஸ்பென்ஸ் தான். ஓகேவா, என்னது எக்ஸ்பென்ஸ் தான். அண்ட் அது மாதிரி வந்து இன்னொரு ஒரு சம் வந்து இருக்கும். இந்த மாதிரி வந்து அமார்டைசேஷன் வந்து பண்ணுற சம். அதில் வந்து ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் வந்து என்னென்னா டேரெக்டாக இதை வந்து அமார்டைஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி 10 லேக்குன்னு கொடுத்துருவாங்க. டேரெக்டாக அமார்டைஸ் பண்ணிட்டாங்களாம் ஃபஸ்ட்டு 2 இயர். இப்போ செகண்ட் இயர் எண்ட்லாம் தெரியுது இன்னும் வந்து அது 5 இயர்ஸ் போகும் அப்படின்னு. ஸோ அப்போ திரும்ப 5 இயர்ஸ்னால் எத்தனை வரும், 3, 4, 5, 6 and 7. கரெக்டாக. இப்போ அது எல்லாத்துக்கும் என்ன கொடுத்துருப்பாங்க, கேஷ் ஃப்ளோ வந்து கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக. இப்போ இது எல்லாத்துக்கும் கேஷ் ஃப்ளோ கொடுத்துருக்காங்கல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா வச்சுக்கலாம், 1 lakh, 2 lakh, 3 lakh, 4 lakh, 5 lakh. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது நார்மலாக இந்த மாதிரி வந்து செகண்ட் இயர் எண்டுக்கு அப்புறம் தான் தெரியுது இன்னும் 5 இயர்ஸ் ஃபர்தராக போகணும். ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து கேஷ் ஃப்ளோ கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம அடுத்தது எப்படி அமார்டைஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இதோடைய டோட்டல் போட்டு நம்ம அமார்டைசேஷன் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும், ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இப்போ இது டோட்டல் பண்ணால் எவ்வளோ வரும், 5 வருமா, சாரி 15 வருமா. ஸோ இதை போய் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ரேஷியோ வந்து கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் என்ன போடுவேன் அப்படின்னா 1/15, அடுத்து 2/15, அடுத்து 3/15, 4/15, 5/15. ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன், ஒன்றுத்துக்கும் ரேஷியோ கண்டுபிடிச்சிருவேன். ஸோ இப்போ என்ன ஆகிடும், ஒன்றுத்துக்கும் எனக்கு ரேஷியோ கிடச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1/15 போடுறேன், எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 0.06ன்னு ரேஷியோ கிடைக்குது. என்ன கிடைக்குது, 0.06ன்னு எனக்கு ரேஷியோ கிடைக்குது. இப்போ நான் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இதோட மல்டிபிள் பண்ணக்கூடாது, இதோட கேஷ் ஃப்ளோவோட மல்டிபிள் பண்ணக்கூடாது. ஓகே, அது ஜஸ்ட் நம்ம என்ன, அது ரேஷியோ தான் கண்டுபிடிக்கிறோம். இதை எதோட மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மொத்த காஸ்ட் 80 lakh, அதில் 10 lakh அமார்டைஸ் பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 60 lakh. ஸோ அப்போ இந்த 60 lakhல தான் என்ன பண்ணணும், இதை மல்டிபிள் பண்ணணும். அடுத்து இதுக்கு ஒரு ரேஷியோ வந்திருக்கும். இப்போ 2/15 என்ன, 0.13. அடுத்து திரும்ப 60 lakh வந்து இதில் மல்டிபிள் பண்ணி போடணும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு போடுறப்ப என்ன கிடச்சிரும், ஆட்டோமேட்டிக்காக 80 lakh வந்துடும். ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், அமார்டைசேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இது சில கொஷினில் நம்மளுக்கு எப்படி வந்து ட்விஸ்டடாக கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு நியூ RTP கொஷினில் கூட பார்த்தேன். இப்போ நம்மளுக்கு புக்கில் இருக்க சம் வந்து டேரெக்டாக வந்து 10 lakh அவங்களே அமார்டைஸ் பண்ண சொல்லிடுவாங்க ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ். பட் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஃபஸ்ட் இயர்லேருந்தே என்னது, இந்த மாதிரி வந்து நம்மளை வந்து எல்லாத்துக்குமே ரேஷியோ கண்டுபிடிக்கிற மாதிரி. இப்போ இதே கொஷினை நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பேட்டன்ட் வந்திருக்கு. ஸோ அதோடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா 600 lakhs. ஓகேவா, அதோட லைஃப் நார்மலாக ஃபஸ்ட் இயர் நம்மளுக்கு தெரியிறப்போ ஃபஸ்ட் இயர் மட்டும் 5 yearsன்னு கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் 3 year தான் வந்து தெரியுது இந்த மாதிரி ஃபர்தர் இன்னும் வந்து 3 years போகணும். அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன நினச்சிட்ருக்கேன், 5 yearsன்னு தான் நினச்சிட்ருக்கேன். கரெக்டாக 5 years தான் நினச்சிட்ருக்கேன். எப்போது 3rd இயரில் தான் தெரியுது இன்னும் 3 வருஷம் போகணும். அப்போ நான் அது என்னன்னு போடணும், இங்கே 6ன்னு போடணும், இன்னும் 3 வருஷம்னா. கரெக்டாக, ஓகே. ஸோ இப்போ நான் இந்த மாதிரி போடுறேன், இன்னும் 3 years போகுது, இன்னும் 3 years வந்து இதுக்கு இருக்குது அப்படின்ட்டு. இப்போ கொஸ்டினில் எனக்கு என்னென்ன கேஷ் ஃப்ளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு புக்கில் இருக்க கொஸ்டினில் டேரெக்டாகவே ஃபஸ்ட் இயர் என்ன பண்ண சொல்லிட்டாங்க, அமார்டைஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து இதுக்கு 10 lakh, ஃபஸ்ட் இயருக்கு 10 lakh, செகண்ட் இயருக்கு 10 lakhன்னு. பட் RTP கொஸ்டினில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மாதிரி இதுக்கு வந்து 300 lakh ஃபஸ்ட் இயர்லேருந்தே கேஷ் ஃப்ளோவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இயருக்கு 300 lakh, தேர்ட் இயருக்கு 300 lakh, ஃபோர்த் இயருக்கு 150 lakh, ஃபிஃப்த் இயருக்கு 150 lakh. இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபர்தராக என்ன லைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கீழே இந்த மாதிரி 5th இயருக்கு அப்புறம் என்ன போனாலும், என்னது 5th இயருக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா, ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் லைஃபு 5 years தான் தெரியும். இந்த மாதிரி 5th இயர் அப்புறம் போகிற எல்லாத்துக்குமே 75 lakh அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு 5th இயருக்கு அப்புறம் என்னது, ஒன்று தான் இருக்குது, 75 lakh மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஸோ அப்போது இது வரைக்கும் கொஸ்டினில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வந்து அசியூம் பண்ணி இங்கே போட்டுக்கிட்டோம் 75 lakh ஃபுல்லாக கொஸ்டின் படிச்சுட்டு. ஓகேவா, இப்போதைக்கு
நம்ம ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் அமார்டைஸ் பண்ணுறப்போ இதை நீங்கள் இப்போதைக்கு பார்க்காதீங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ்க்கு அமார்டைஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன தெரியாது, 5 இயர்ஸ்ன்னு தானே தெரியும். ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் அமார்டைஸ் பண்ணுறப்போ 6 இயர்ஸ் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுமா? இல்லை, தேர்ட் இயரோட எண்டில் தான் தெரியுது. அப்போது ஃபஸ்ட்டு 3 இயர்க்கு நம்ம அமார்டைசேஷன் ரேஷியோ போடுறப்போ இது வரைக்கும் தான் நம்ம டோட்டல் பண்ணணும். இது வரைக்கும் டோட்டல் பண்ணால் என்ன வரும்? 300 300 300 150 150 1200. அப்போது நான் தேர்ட் இயர் வரைக்கும் நான் என்ன தான் போடணும்? 300 டிவைடட் பை 1200, 300 டிவைடட் பை 1200, 300 டிவைடட் பை 1200, ஓகேவா? ஸோ இதுதான் நான் கண்டுபிடிச்சி ரேஷியோ போடணும். இப்போ 300 டிவைடட் பை 1200 என்ன வரும்? 0.25. அப்போ 3 இயர்ஸ்க்கும் என்ன தான் 0.25 தான் வரப்போகுது. இப்போ தேர்ட் இயரோட எண்டில் தான் எனக்கு என்னன்னு தெரியுது, இன்னும் இயர்ஸ் போகணும். ஸோ நான் அப்போ அதுக்கப்புறம் தானே 75 வந்து நான் ஆட் பண்ணுறேன், 75 60 இயர்னு. ஸோ இதுக்கப்புறம் வரதுக்கு எல்லாமே நான் என்ன போகணும்? 150 டிவைடட் பை இது வரைக்கும் இருந்தப்போ டோட்டல் வந்து 1200 ப்ளஸ் 75 ஆனனால இதுக்கப்புறம் டிவைட் பண்ணுறது எல்லாமே 1275. 150 டிவைடட் பை 1275, 75 டிவைடட் பை 1275. ஸோ இதோட ரேஷியோவை நான் போகணும், புரியுதா? இது எல்லாத்துக்குமே இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ரேஷியோ போட்டுறேன். ஸோ இந்த ரேஷியோவில் என்ன ஒரு மேஜிக்னா, நீங்கள் இந்த ரேஷியோவில் ஆட் பண்ணிங்கன்னா 1 தான் வரும் கரெக்டாக. அதுதான் லாஜிக் ஆக்சுவலாக. நீங்கள் அதனால தானே அமார்டைஸே பண்ணுறீங்க, ஓகேவா? ஸோ இப்போ இது வரைக்கும் நம்மளுக்கு தேர்ட் இயர் வரைக்கும் நம்மளுக்கு இது வரைக்கும் தான் 5 இயர்ஸ் தான் தெரியுது. அதனால தேர்ட் இயர் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? 5 இயரோட டோட்டல் மட்டும் வச்சு நம்ம அமார்டைசேஷன் ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம். இப்போ தேர்ட் இயருக்கு அப்புறம் வரதுலேருந்து தான் நம்மளுக்கு தெரியுது இன்னும் 75 ஒரு 1 இயர் போகும் எக்ஸ்ட்ரா அப்படின்ட்டு. ஸோ அதனால என்ன பண்ணுறோம்? அதுக்கப்புறம் வரதுல டோட்டல் வந்து 75 லேக்கையும் கூட்டிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் அமார்டைசேஷன் கண்டுபிடிச்சிடுறோம். ஆஸ் யூஷுவல் இதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் என்னது, 600 லேக்லேருந்து என்ன பண்ணணும்? நம்ம மல்டிபிள் பண்ணி ஒன்றுத்துக்கும் என்ன பண்ணணும்? அமார்டைசேஷன் அமௌண்ட்டு இஷ்யூ பண்ணிட்டு வரணும். இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும்? 6 இயர்ஸ்க்கும் அமார்டைஸ் பண்ணணும், ஓகேவா? இப்போ புரியுதா? 2 சம்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு புரியுதா? ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ். இங்கே ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ்லேயே வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த சம்மில் டேரெக்டாக வந்து அமார்டைசேஷன் பண்ணுறதை சொல்லிட்டாங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட் இயர்லேருந்தே நம்ம கேஷ் ஃப்ளோ வச்சு நம்ம அமார்டைசேஷன் ரேஷியோ கண்டுபிடிச்சி அமார்டைசேஷன் ரேஷியோலேயே என்னது ஃபர்தராக போகிற விஷயத்தையும் நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் போனனால இது கொஞ்சம் டீட்டெயிலிங்காக இருக்குது, அவ்வளோதான் மேட்டர், ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ இந்த ரிசர்ச் ஃபேஸ் கொஷின், அந்த கொஷின் இன்னொன்று சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த கொஷினையும் பாருங்கள், இந்த கொஷினையும் பாருங்கள் மறக்காமல், ஓகே? எனக்கு என்னமோ இந்த 2 கொஷின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், சான்சஸ் ஆர் ஹை டு கம், ஓகே கைஸ்? ஸோ இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். Until then, this is Shweta signing off. Thank you.